கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகும். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒருத்தர் சத்தமா வாசிக்கும்படியா கேட்கிறேன். யோபின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆச்சரியமான உம்முடைய கிருபை இந்த ஆராதனை இருப்பதற்காக நன்றி. எங்களோடு பேச நாங்கள் உம்மிடத்துல கிருபையை கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் வார்த்தையை பொழிந்தருளுங்க. உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பினதுக்காக நன்றி. இப்பொழுதும் எங்களோடு உம்முடைய சத்தம் தொனிப்பதாக. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொன்னது போல ஆவியானவர் பேச நாங்கள் கேட்க கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையின் வார்த்தையும் கடந்து வரட்டும், தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து வரட்டும், உயிர்ப்பிக்கிற வார்த்தை கடந்து வரட்டும். உம்மால் என்று எதுவும் செய்ய முடியாது. இயேசுவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் நமக்காக செய்கிறார். கிரகிக்க பெரிய காரியங்களை ஆண்டவர் பெரியவர் என்பதனாலே பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவருடைய ஸ்பெஷலு ஆண்டவர் செய்கிற நிமித்தம் நம்மை வியப்படைய கர்த்தர் பண்ணுகிறார். நம்மை வியப்புக்குள்ளாக்குகிறதுலே அவருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. உலகம் நம்மை பாதிப்படைய செய்து வியப்படைய வைக்கும். ஆனா என் தெய்வமோ அவருடையதான பெரிய நன்மைகளை நம்மை வாழ்க்கையில செய்து நம்மை வியப்படைய வைக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை செய்கிறதுல ஸ்பெஷல் கிடையாது. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். He does great things beyond our understanding. Beyond our understanding. நம்முடைய யோசனைகளுக்கு மேலே, நம்முடைய புரிதலுக்கு மேலே காரியங்களை நடத்துகிறதிலே அவருக்கு தனி சிறப்பு உண்டு. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்கும்படியா கேட்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு கிரகிக்க கூடாத காரியங்களை செய்யும் தேவன். கிரகிக்க கூடாத காரியங்களை, பியாண்ட் அந்த வார்த்தை ரொம்ப ஆவியானவர் அழுத்தமாய் உணர்த்தினார். பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடையதான புரிந்து கொள்ளுதலுக்கும் மேலே, புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த வாரம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். என் வாழ்க்கையிலே இது எப்படி நடக்கும், இதற்கு வழியே இல்லை, இனி என்னாலே செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே வரும். இது எப்படி நடக்கும், இதற்கு இனி வழியே இல்லை. There is no way. How is it possible? I can do it. என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கட்டம் வருதா? அந்த கட்டத்தில் கர்த்தர் நிறுத்தி தான் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். உங்களாலே முடிந்த ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். உங்களாலே செய்யக்கூடிய ஒரு காரியத்திலே கர்த்தர் மூக்க நுழைத்துக் கொண்டு தம்முடைய செயலை உள்ளே நுழைக்க மாட்டார். ஒரு கட்டம் வரும். எப்போ இந்த வாக்குறுதி நிறைவேறும் தெரியுமா? இது எப்படி நடக்கும், இதற்கு இனி வழியே இல்லை, டெட் எண்டு, என்னால இனி செய்ய முடியாத ஆண்டவரே அப்படின்னு உணர்த்தப்படுகிற ஒரு கட்டத்தில் வந்து நிக்க வச்சு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கர்த்தர் காண்பிப்பார். ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஆமென் சொல்லுங்க. வசனத்தை கேட்க கேட்க ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய அறிவுக்கு எல்லை உண்டு, தேவனுடைய வல்லமைக்கு எல்லை இல்லை என்று காட்டுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். ஏன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் அவர் செய்கிறார்? மகனே மகளே, உன் அறிவுக்கு எல்லைகள் உண்டு, ஆனா என் வல்லமைக்கு எல்லைகள் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், 23, 24 பார்க்கிறோம். சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது, அவர் வல்லமையில் நியாயத்திலும்
He is a great in power. அந்த வார்த்தையை பாருங்க. எலிகு சொல்ற யோபுவே, ஆண்டவரால் இவ்வளவுதான் செய்ய முடியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அப்படிதானே? இவ்வளவுதான் பண்ண முடியும், அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிற. நான் சொல்றேன், he is a great in power. அவர் வல்லமையில் பெருத்தவர். சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அறிவு கண்கள் திறக்கப்படுவதாக. உங்க மூளையிலிருந்து கர்த்தருடைய வல்லமையை உணர்வு நினைச்சீங்கன்னா கர்த்தருடைய டெமான்ஸ்ட்ரேட் பவர் வெளிப்படாது. கர்த்தருடைய டுனாமிஸ் பவர் வெளிப்படாது. உங்க மூளை அறிவில இருந்து இது இப்படித்தான் நடக்கும், இதான் ரூட்டு, இதான் பாதை, இதுதான் வழி, இப்படித்தான் இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே அப்படி நீங்க உங்க மூல அறிவுக்குள்ள கர்த்தரை நிறுத்தி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் உங்களுடையதாக மாறாது. ஆமே. ஒன்னே ஒண்ணு, எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே உங்களுடைய வல்லமைக்கு எல்லை இல்லை, ஏன் மூளைக்கு எல்லை இருக்குது. நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை செய்ய வல்லவர் என்று விசுவாசிச்சா போதும், அவர் செய்வார். இதுல நீங்க ஞானி என்று எண்ணக்கூடாது. இந்த வசனத்தை பார்க்கிறோம். ஏன் கர்த்தர் அப்படி செய்கிறார் தெரியுமா? 24 பார்க்கிறோம். மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவரையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா? மதிக்கவே மாட்டார். எனக்கு அது உண்மையான டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டு தெரியுமா? வாசித்து பார்த்தேன். உண்மையான மொழியாக்கத்துல இப்படி போடல, எண்ணத்தில் ஞானி அதெல்லாம் போடல. என்ன போட்டிருக்குன்னா, எல்லாம் எனக்கு தெரியும் என்பவரை அவர் திரும்பியும் பார்க்க மாட்டார், மதிக்க மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டாரா. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், இந்த எனக்கு தெரியாதா, இது எப்படி முடியும் எனக்கு தெரியாதா, இது எப்படி வரும் எனக்கு தெரியாதா, இது எப்படி நடக்கணும்னு தெரியாதா, வீடு கட்ட எனக்கு தெரியாதா, வேலை பண்ண எனக்கு தெரியாதா, குடும்பத்தை நடத்த எனக்கு தெரியாதா, அதெல்லாம் தெரியும். சும்மா ஜெபம் உட்கார்ந்தா எல்லாம் நடந்துருமா? ஜெபம் பண்ணா எல்லாம் நடந்துருமா? பைபிள் படிச்சா எல்லாம் நடந்துருமா? ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா எல்லாம் நடந்துருமா? நம்ம தான் செய்யணும், நம்ம யோசிக்கணும், நம்ம புத்தியா இருக்கணும், ஞானியா இருக்கணும். இதெல்லாம் உலகத்தாருடையதான எண்ணங்கள். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவரையும் கர்த்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடையதான யோசனைகளை கர்த்தர் தவிடு பொடியாக உடைக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்போ உங்களை ஜீரோன்னு உணர்றீங்களோ அப்பதான் அவர் 100% வல்லமை வெளிப்படுத்துவார். ஆமென் வரல, இது அந்த ஆமென்லாம் போதாது. சத்தமா அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அப்பா எப்போ நீங்க ஜீரோ என்று உணர்றீங்களோ அப்பதான் 100% இந்த வாக்குறுதி கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தருடைய வல்லமை செய்ய ஆரம்பிக்கும். அதுல 1% கூட உங்க மூளை இருந்துச்சுன்னா கர்த்தர் ஒதுங்கிடுவார். இல்ல 99% செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டருக்கு அப்படி பிச்சு பிச்சு செய்ய தெரியாது. புரியுங்களா? புரியுங்களா? பேதையா இருக்கிறவனை தான் ஞானியாக மாற்றுவார், ஞானியா இருக்கிறவனை வெட்கப்படுத்துவார். புரியுங்களா? என்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாராம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லாண்டவர் சொல்லி சரண்டர் பார்த்தீங்களா, அவனை தான் எல்லாம் இருக்க பண்ணுவார் ஆண்டவர். இப்ப புரியுதா? புரியுங்களா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லான்ற சொல்றதுனா கர்த்தர் நிரப்புவார். என்கிட்ட எல்லாம் இருக்குது, பாத்துக்கலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன சில்லு சில்லா கர்த்தர் உடைப்பார். 68வது சங்கீதத்துல நினைக்கிறேன், தன் அக்கிரமத்துல துணிந்து பேசுகிறனுடைய மயிர்ல உச்சந்தலையை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நச்சுன்னு உடைப்பார். தேங்காய் உடைச்ச மாதிரி நச்சுன்னு உடைப்பா. எப்படியாப்பா நீ ஞானி நினைக்கிறியா? ஏன் இப்படி கர்த்தர் செய்கிறார்? நம்மளை கோமாளி ஆக்குவதற்காக அல்ல, நாம் அவருக்கு பயப்பட வேண்டும் என்பதில்லை. ஆமே, அவர் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். நீங்க யோசிக்கிறத செஞ்சீங்கன்னா நீங்க அவருக்கு பயப்பட மாட்டீங்க. மனுஷனை கர்த்தர் உண்டாக்குறது காரணமே மனிதர்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதனாலே. தூதர்கள் கர்த்தருக்கு பயப்படல, ஒரு கூட்டம் கர்த்தர் கீழே தள்ளிட்டார். அவருக்கு பயப்படாதவர்கள் மேலே கர்த்தருடைய கோபாக்கினை வந்தது. இந்த காலை வேளையில கர்த்தர் அழுத்தமா உணர்த்துகிறார், உன் அறிவுக்கு எல்லை உண்டு, என்னுடைய வல்லமைக்கு எல்லை. நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நீங்க பார்க்காதது அவர் பார்க்கிறார். அவருடைய வல்லமை என்ன செய்ய பாருங்க, பார்த்து தெரியுமா? கவனிங்கம்மா. நீங்க பார்க்காத அற்புதத்தை அவர் பார்க்கிறார். நீங்க
உங்களுக்கு தெரியாத ஒரு வழியை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். உங்களால முடியாது என்று நினைக்கிற இடத்துலதான் அவர் ஸ்டார்ட் பண்ணுகிறார் தம்முடைய வல்லமைய. இதுதான் அவருடைய டெமான்ஸ்ட்ரேட் பவர். அந்த அளவிட முடியாத அந்த பெரிய அற்புதத்தின் வல்லமை அங்கதான் வெளிப்படுது. கவனிக்கிறீங்களா? நீங்க அறியாத ஒன்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாத ஒரு வழி அவருக்கு தெரியுது. நீங்க முடியாது என்று நினைச்சு சோர்ந்து போய் நிக்கிற இடத்துல இருந்துதான் அவர் வல்லமையை ஸ்டார்ட் பண்ணுகிறார். ஏன்? நீங்கள் அவருக்கு பயப்பட வேண்டும் என்பதனாலே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் கர்த்தருக்கு பயப்படணும். அவருக்கு பயந்தவர்கள் மேலதான் தேவனுடைய கிருபை உண்டு. அவருக்கு பயந்தவர்கள் மேலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. அவருக்கு பயந்தவர்களை சூழதான் கர்த்தர் பாளையம் இறங்குகிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு தான் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். தங்கள் எண்ணத்தில் ஞானியா இருக்கிற, தங்கள் எண்ணத்தில் அறிவாளியா இருக்கிற எவரையும் கர்த்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். வேணா பேருக்கு சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போறவன், நான் தசம்பா கொடுக்கிறவன், நான் ஊழியம் செய்கிறவன், நான் போதிக்கிறவன், அப்படி பேருக்கு வேணா சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா தேவனுக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவரே, பெருமையான வார்த்தைகள், பெருமையான நினைவுகள், பெருமையான யோசனைகள் எனக்குள் வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆமா சொல்லுங்க. யோபு 37:14 பார்க்கிறோம். எலிகு சொல்றாரு, யோபுவை பார்த்து சொல்றாரு, யோபுவே, தேவனுடையதான ஆச்சரியமான கிரியைகளை நீர் தியானித்து பாரும், இதற்கு செவி கொடும், இதற்கு செவி கொடும். ஆச்சரியமான தேவனுடைய கிரியைகளை கொஞ்சம் யோசிச்சு பாரியா. 23 பார்க்கிறோம், சர்வ வல்லவரை கண்டுபிடிக்க, அது இங்கிலீஷ் என்ன போட்டு தெரியுமா? The Almighty is beyond our reach, exalted in power. The Almighty is beyond our reach. நீங்க ஒரு எல்லையில போய் நிக்கிறீங்க பாத்தீங்க, இதுதான் எல்லை நிக்கிறீங்க பாத்தீங்களா? ஆண்டு சொல்றாரு, இதுக்கு அப்புறம் தான்ப்பா பாதையை ஸ்டார்ட் ஆகுது. நீங்க நிக்கிறீங்க, இதுதான் டெட் எண்ட் நிக்கிறீங்க. ஆண்டு அங்க வந்து நிக்கிறாரு, இது டெட் எண்ட் இல்லப்பா, இதுக்கப்புறம் தான் ஒரு பாதையே இருக்குது. இஸ்ரவேலை கர்த்தர் காண்பித்தா, செங்கடல எண்டு நினைச்சாங்க. ஆனா ஆண்டு சொன்னாரு, இது எண்டு இல்லப்பா, இதுக்கப்புறம் வனாந்தரத்தில் பாதை இருக்குது, இதுக்கப்புறமா ஆச்சரியமான ஒரு பாதை இருக்குது. பியாண்ட் ஹிஸ் வே, அவருடைய வழிகள் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. அவருடைய வல்லமையை குறித்து நான் இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, ஆச்சரியமான 37:6 பாருங்க. 37:6 வாசிங்க. அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். தேவனின் ஆச்சரியமான செயலை நாம் சொல்ல விரும்புகிறேன். யோபு 37:6 பார்க்கிறோம். அவர் உறைந்த மழையை, சின்ன உதாரணம் சொல்றேன் கவனிங்க. அவர் பத்தி சாதாரணமா சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறார் யோபு. ரொம்ப சாதாரணமா அவரை நினைச்சிட்டு, அப்படித்தானே யோபு? மலைய வச்சு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. மலையில கர்த்தர் பிரிக்கிறா. உனக்கு மழை மட்டும்தான் தெரியுது, மழை பெய்யுது, அவ்வளவுதான், அது தெரியுது. ஆனா அவர் சொல்றாரு, உறைந்த மழையும் அவர் தான் தர்றாரு, கல் மழையும் அவர் தான் தர்றாரு, பெருமழையும் அவர் தான் தர்றாரு. மலையவே 3 பிரிச்சுட்டாரு. மலையவே 3 பிரிச்சுட்டாரு. உறைந்த மலை பனி எதற்காக? அது கிருபையின் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறது. கிருபையின் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறது. கல்மலை எதற்காக? அழிவை காட்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல தண்டனை கொடுக்கணுமா, கர்த்தர் கல்மலை கொட்டுவார். அவருடைய கோபம், கல்மலை பெய்யுது, அதுக்கு ஒரு பேர் சொல்ல. என்ன பேரு? கல்மலைக்கு ஒரு பேர் சொல்ல. என்ன பேரு? என்னமா? ஆலங்கட்டி மலை. வெரி குட். ஆலங்கட்டி மலை, ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், ஆண்டவருக்கு கட்டி போய் கிடக்குது, அதனாலதான் கொட்டுறாரு. கோபம் கட்டி போய் கிடக்குது, அதனால என்ன பண்றாரு? எங்கெல்லாம் கல்மலை வழுதோ அது ஆசீர்வாதம் அல்ல. வேதத்துல சொல்லி இருக்கிறது, கல்மலையினாலே கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். யாத்திராகமம் 9:18 பார்க்கிறோம். கல்மலை தண்டனையின் குறிக்குது, அழிவை குறிக்குது. பெருமலை ஒரு இடத்தை அழிக்கணும்னு நினைச்சிட்டா கர்த்தர் பெருமலையை ஊத்துவார். ஆண்டவரே சில இடங்களில் கர்த்தர் செய்வார். ஆசீர்வாதத்துக்காக உறைந்த மலையை கொடுக்கிறார், தண்டனைக்காக கல்மலையை கொடுக்கிறார், அழிவுக்காக பெருமலையை கொடுக்கிறார்.
இதுல வசனத்துல அங்கேயே போட்டிருக்கு, வாசிங்க 13 வாசிங்க, 13 வாசிங்க. ஒன்றில் ஒன்றில் தண்டனையாகவும் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் ஆ, அவைகளை வரப்பண்ணுகிறார். பாருங்க 3 மலை 3 நன்மைகள். இது உமக்கு தெரியுமா கேக்குது. ஐயையோ மழை மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஆண்டவருக்கு தெரியும்பா. அவருடைய செயலை நீ புரிஞ்சுக்கிடவே முடியாது, அவருடைய மனசனை புரிஞ்சுக்கிடவே முடியாது. ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும் சொல்லி மலையவே 3ஆ பிரிச்சு தர்றாரு. உன் வாழ்க்கையில இதுக்கு மேல ஒண்ணுமே நடக்க நினைக்கிறியா? கண்டிப்பா நடக்கும். மழையை பாரு. என்றெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ, மழை பெய்யும் பொழுதெல்லாம் யோசிக்கணும், கர்த்தர் என் வாழ்க்கையில கிரகிக்க கூடாத காரியங்களை பயிரை முளைப்பிப்பதற்கு உறைந்த மழையை கொடுக்கிறார். ஒரு இடத்தை சுத்திகரிப்பதற்கு பெருமழையை கொடுக்கிறார். ஒரு இடத்துல கோபத்தின் வெளிப்பாடுகளுக்கு கல்மழையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எதை எப்படி செய்யணும் அது உனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அதனால அவருக்கு நம்பி அவருக்கு பயந்து இரு. ஆமே. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, விண்டு காற்று எல்லாருக்கும் தெரியும், காற்றை எல்லாரும் உணர்வீங்க. புரியுங்களா? காற்றை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த எலிகு சொல்றாரு 37 அதிகாரம் 9, 10, 11 பார்க்கிறோம், காற்றிலேயே வித்தியாசம் இருக்குப்பா. என் தேவனுடைய காற்று, நீ அடிக்க காத்து மட்டும் தான் சொல்ற. ஆண்டவர் சொல்ற, வாசிங்க. தெற்கே இருந்த சூறாவளியும் தெற்கே இருந்த சூறாவளி வடகாற்றினால் குளிரும் வரும். ஆ, தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். ஆ. அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து அவர் போதும் கவனிங்க. காற்றிலே சூறாவளின்னு ஒண்ணு இருக்குது, காற்றிலே குளிர்ந்த காற்று இருக்குது. எந்த குளிர்ந்து எங்க இருக்குது, சூறாவளி எப்ப வீசணும் அவருக்கு தெரியும். சூறாவளி நஷ்டத்துக்கு அடையாளம். எரேமியா 30 அதிகாரம் 23ஆம் வசனத்தை போடப்பட்டிருக்கிறது. சூறாவளியினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நஷ்டத்தை கர்த்தர் வர பண்ணினா. சூறாவளி அடிக்கிறதுக்கு ஒரு நஷ்டம் அங்க கண்டிப்பா இருக்கும். குளிர்ந்த காற்று எதற்காக? குளிர்ந்த காற்று எதற்காக? அது ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குளிர்ந்த காற்றினாலே. சரிங்களா? இன்னும் ஆண்டோட நிறைய காற்று இருக்குது. கோராவரி காற்று, பெருங்காற்று, கீழ்காற்று, மேல் காற்று, ஒரு 6 வகையான காற்று அதுல பார்க்கலாம். புரியுங்களா? கீழ்காற்று அற்புதத்தை பார்க்கிறோம். செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளந்தார். மோசேன் கோலை வச்சு கர்த்தர் பிளக்கல. நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க மோசே கோலை வச்சாரு கடல் 2ஆ பிளந்துச்சு. இல்லை, ஆண்டவர் முழுவதும் கீழ்காற்றை அனுப்ப பண்ணினார். கர்த்தர் அங்க பிளந்தார் செங்கடலை. ஆமே. யுக்குரைத்தான் என்று கடுங்காற்று ஒன்று இருக்குது. அப்போஸ்தலர் 27 அதிகாரத்துல கடுங்காற்று. எதற்கு சொல்லுங்க? எதற்கு? தேவனுடைய திட்டம் அங்க நடக்கணும். பவுலுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் இருக்க வேண்டும். பவுல் யார் என்று சில நேரங்கள் உணர்த்துவதற்காக கர்த்தர் அங்க கடுங்காற்றை அனுப்பினார். இப்ப காத்து தான் உனக்கு தெரியும். புரியுங்களா? குளிர்ந்த காற்று, பெருங்காற்று, கீழ்காற்று, மேல் காற்று, கடுங்காற்று, சூறாவளி காற்று. காற்றிலேயே இவ்வளவு வித்தியாசம். ஆண்டவருடைய ஞானத்தை உன்னால புரிஞ்சுக்கிடவே முடியாது. நீ நினைக்கிற ஆண்டவரை சும்மா கோபால் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. சோத்திரம் சொல்லிட்டு ஆண்டவர் பயந்தாங்குள்ள ஆண்டவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் நினைச்சாரா இப்படிலாம் வெளிப்படுத்துவார். ஒரு காற்று மூலமாக, ஒரு மலையின் மூலமாக ஆண்டோட ஞானத்தை சொல்லிக்கிட்டே போற. அந்த அதிகாரத்துல 16 பாருங்க, மேகத்தை தொங்கும்படி அவர் ஒரு வெயிட் வச்சிருக்கிறார். ஆண்டோட ஞானத்தை பாருங்க. இந்த மேக தொங்குதுல எத்தனை மேகம் இருக்குது? மொத்தம் எத்தனை மேகங்கள் இருக்குது? என்னமா மேகம் ஒண்ணுதான் இருக்கோ? ஒரு வானம் தான் ஒரு மேகம். சரிங்களா? மேகங்கள் மேல் காற்றின் செட்டைகளை கொண்டு கர்த்தர் பறக்கிறார். மேகங்கள் ப்ளூரல்ல சொல்லப்பட்டது. ஒன்றுக்கு மேற்பட்ட 3 மேகங்கள் இருக்குது, 3 வானங்கள் இருக்குது. சரிங்களா? 3 வானம் இருக்குது. நம்ம பார்க்குற இந்த ஒரு வானம் கவனிங்க, ஒவ்வொரு வானத்துல ஒவ்வொரு மேகம் இருக்குது. கவனிங்க. அங்க இருந்த எல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிற முடியாது. முதல் வானம் நம்ம பார்க்குற இந்த வானம் கவனிங்கம்மா. 2வது வானம் பிசாசுடைய ராஜ்யம். புரியுங்களா? வான மண்டலத்தில் உள்ள அந்தகார சக்திகள். இதுக்கு மேல ஒரு வானம் இருக்கு, அதான் பிசாசுடைய ஆளுகை சக்தி. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அங்க தடை செஞ்சு வச்சிருக்குது. சில நேரங்கள் அங்க உட்காந்து ஆளுகை செஞ்சுட்டு இருப்பான். 3வது ஒரு வானம் இருக்குது,
பரலோக சிங்காசனம் இருக்கிற ஒரு வானம். புரியுங்களா? 3 வானம், மேகம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேகம் இருக்குது, இது எப்படி நிக்குது? மேல ஒரு பேப்பரை தூக்கி போட்டாலே கீழே என்ன செஞ்சிருது? ஈர்ப்பு சக்தியால விழுந்துருது. அந்த மேகம் எப்படி மேல நிக்குது? என்னங்க யோசித்தீங்களா? அங்க யோபுல போட்டிருக்கு, ஆண்டவர் ஒரு வெயிட்டை வச்சு அங்க தொங்க போட்டுக்காரு. அப்படி தொங்க வச்சிருக்கிறாரு. மேக தொங்குதான், அதுக்கு ஒரு வெயிட் கணத்தை வச்சு அங்க தொங்குது. மேகத்துக்கு வெயிட் இருக்கு தெரியுமா? மேகத்துக்கு வெயிட் இருக்கு. அந்த மேகத்தை ஒருத்தர் தூக்கி இருக்காரு. பிளைட்ல போய் பேராசூட் இதுல போய் மேகத்தை கையில் எடுத்து பார்த்தா வெயிட் தாங்க முடியல அவரால். கொஞ்சோண்டு கையில் அள்ளி இருக்கிறாரு பனித்துளிய போல. இதெல்லாம் கர்த்தருடைய ஞானத்தின் ஆச்சரியமான காரியம். மேகத்துல ஒரு ஆச்சரியம், மலையில ஒரு ஆச்சரியம், காத்துல ஒரு ஆச்சரியம். குருவி மூளையில வச்சு இதெல்லாம் யோசிக்க முடியுமா? பூமியை தொங்க போட்டிருக்காரு. பூமி தொங்குது, அப்படித்தானே? நம்ம இருக்கிற பூமி என்ன பண்ணிட்டு இருக்கு? மேல பிடிமானம் இல்லாம கீழே பிடிமானம் இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்குது. சயின்ஸ் தெரியும், படிச்சிருக்கீங்க. எப்படி தொங்குது? எப்படி தொங்குது? Nobody can understand it. ஒருவரால் இது புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட நான் விளக்கிக்கிட்டு இருக்கேன், கவனிச்சுக்கோங்களா? நம்ம ஜெபிக்கிற ஆண்டவர், துதிக்கிற ஆண்டவர், நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவர் அனந்த ஞானம் உள்ளவர். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்கள் அவரால் செய்ய முடியும். அதற்கு வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஆமை சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. சும்மா ஆண்டவரை கோமாளி மாதிரி என்ன கூடாது, சும்மா ஆண்டவரை போட்டு விளையாடக்கூடாது, ஆண்டோடைய வல்லமையில விளையாடக்கூடாது, ஆண்டோடைய ஞானத்துல விளையாடக்கூடாது. ஆண்டவரை அப்படி பிடிக்கணும், கர்த்தருக்கு பயந்து அவர் மேல அப்படி விசுவாசம் வைக்கணும். இதற்கெல்லாம் இவ்வளவு கிருபையை கொடுத்து பயன்படுத்தி வச்சிருக்கீங்க ஆண்டவர். இதெல்லாம் இவ்வளவு வல்லமை வெளிப்படுத்துறீங்க. என் வாழ்க்கையிலையும் இந்த வல்லமையை வெளிப்படுத்த உம்மாலே ஆகும். ஆமே. அல்லேலூயா. தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். யோபுவே, தேவனுடைய ஆச்சரியமான காரியத்தை தியானிச்சு யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு. உன் ஆண்டவரால் என்ன முடியும்? இப்படி சொல்லுங்க. மலையை பத்தி விளக்க சொல்லுங்க. உன் ஆண்டவரால் இதெல்லாம் செய்ய முடியுமா? ஏய், மலையிலே இவ்வளவு வித்தியாசம் இருக்குது, காற்றுல இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இந்த மேகம் தொங்குது, உனக்கு தெரியுமா? கீழே விழுகல, மேலையும் போகல, கீழே விழுகல, அதுவே தொங்கிட்டு இருக்குது. பூமி இப்படி தொங்குது, உனக்கு தெரியுமா? இவ்வளவு ரொட்டீன்ல தான் பூமி சுத்தணும். பூமியை சுற்றி வருகிற கோல்ல ஒண்ணு என்ன கோல்? பூமி எந்த கோல் சுத்தி வருது? படிக்கிற போல சொல்லுங்கம்மா. சூரியனை சுத்தி வர கோல் என்ன? சூரியன். பூமியை சுத்தி வர்ற கோல் என்ன? புரியுங்களா? அப்படிதானே? சூரியனை சுத்தி வருது ஒரு கோல், என்ன கோல்? 9 கோல், ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் சூரியன் என்ன செஞ்சு வருது? சுத்திட்டு வருது. இதை சுத்தணும், இதை சுத்தணும். அந்த ரூட்டை போட்டு கொடுத்தது யாரு? தேவன். அந்த ஞானம் உங்களுக்கு தெரியுமா? எப்படி செஞ்சாரு? தெரியாது. Nobody can understand it. இப்படிலாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவர் அறிவு அவனு அதான் சொல்றாரு, சர்வ வல்லவரை ஒருவரால கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய வல்லமையில் நியாயத்தில் பெருத்த ஆண்டவர். மனுஷன் அவனுக்கு பயப்பட வேண்டும். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். ஏன் கர்த்தர் செய்கிறார்? சங்கீதம் 118:23 பார்க்கிறோம். ஏன் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆச்சரியமான காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்றால், இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன் கர்த்தர் செய்கிறார்? தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரால மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அப்பா ஆண்டவர் அப்படி ஜெபம், ஆண்டவரே உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்பதை என் குடும்பத்தின் நடுவில் நிரூபியும், என் வாழ்க்கை நடுவில் நிரூபியும். இது கர்த்தராலே ஆயிற்று, எந்த மனுஷனாலேயோ எந்த அதிகாரத்தினாலே நடக்கல. இது கர்த்தரே கொடுத்தது, இது கர்த்தரே தந்தது, இது கர்த்தரே செய்தது என்று நானும் என் குடும்பத்தாரும் சொல்லி துதிப்பதற்காக இதை கேட்கிறோம். ஆண்டவரே செய்யும் என்று ஜெபித்தால் கர்த்தர் ஒன்றை செய்வார். என்ன செய்வார்? ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
சங்கீதம் 139, சங்கீதம் 139 6வது வசனம் பார்க்கிறோம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. ஆச்சரியமானது என்னன்னா, ஆண்டவரே, உயரமானதும் எட்டாததுமான ஒரு காரியம். அதான் ஆச்சரியம். ஆச்சரியத்துக்கு விளக்கத்தை கேட்டீங்கன்னா என்ன சொல்ல தெரியுமா? உன்னால பிடிக்க முடியாதது ஒரு காரியம் இருக்குமே, அதை நான் செய்வேன். உனக்கு எட்டாத ஒரு செயல் இருக்கும்ல, அதை நான் என்ன செய்வேன்? செய்வேன். உன் பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம் இருக்குல்ல, உன்னுடையதான கற்பனைகளுக்கு மிஞ்சின ஒரு காரியம் இருக்குல்ல, அதை நான் செஞ்சு முடிப்பேன். அதுதான் தேவனுடைய ஆச்சரியமான காரியத்திலே ஒன்று. இதை கேட்டு செய்திக்கு நேரம் கடந்து போவோமாக. இப்பதான் செய்தி ஆரம்பிக்குது. கவனிங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிப்பட்டவர் ஒரு 3 செயலை, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கவனிங்க, 3 ஆச்சரியமான காரியங்கள். இன்னைக்கு செய்தி அதுதான் முக்கியமான சாராம்சம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற 3 ஆச்சரியமான காரியங்கள். முதலாவது ஆச்சரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 21வது வசனம். 24வது அதிகாரம் 21வது வசனம் நான் வாசிக்கிறேன். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அந்த மனிதன் அந்த மகளை குறித்து ஆச்சரியப்பட்டான். எலியேசரின் ஆச்சரியமான காரியம், எலியேசர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு ஆச்சரியத்தை ஆண்டவர் முதலாவதாக நம்மோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். எலியேசர் ஆபிரகாமின் வேலைக்காரர், பிரதான வேலைக்காரன். ஆபிரகாமின் குமாரனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று அந்த தேசத்திலிருந்து, அவனுடையதான சொந்த தேசத்துக்கு, கானான் குடியிருக்கிற தேசத்திலிருந்து, கானானில் இருந்து அவனுடைய குடியிருப்பின் தேசத்துக்கு அனுப்புகிறான் ஆபிரகாம். போகும் பொழுது இவன் பயத்தோடு போகிறான். பயத்தோடு போய் ஊருக்கு போ, அவ்வளவு அந்த ஊரை சொல்லிட்டான். இந்த ஊருக்கு போ, அந்த ஊர்ல தேவன் நியமித்த ஒரு குமாரத்தி இருக்கிறா, அந்த குமாரத்தியை என் மகனுக்கு அழைச்சிட்டு வா. அவ்வளவுதான். அட்ரஸ் கொடுக்கல, ரூட் போட்டு கொடுக்கல. நீ போ, என்னுடைய தூதன் உனக்கு முன்பதாக போவா. கர்த்தர் தம்முடைய தூதரை 9-7 வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புவா. இந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். பெண் பார்க்க போகிற இடத்துல குழப்பத்தோடு இருக்கிறா. என்ன செய்வது, ஏது செய்வது, அவன் யோசிக்க கூட முடியல. எங்க போய் பெண்ணை பார்ப்பது? இவ்வளவு பெரிய தேசத்துல சும்மா அனுப்புனா. இப்ப பாருங்களேன், ஒரு ஊர்ல இருந்து, சென்னையில இருந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல போய் என் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுவும் என் சொந்தம் அங்க இருக்குது. சொந்தம் எங்க இருக்குன்னு தெரியாது, என் சொந்தம் அங்க இருக்குது, அவ்வளவுதான். என் சொந்தத்துல போய் அந்த அந்த பிள்ளை அழைச்சிட்டு சொல்லி ஒருத்தரை அனுப்புனா, இப்ப இருக்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிக்கலாம் வச்சுக்கோங்க, அப்ப ஒண்ணுமே கிடையாது. எங்க போய் கண்ணு கட்டுற தூரத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ்வளவு பெரிய தேசத்துல குழப்பத்தோடு இருக்கிறார். தன்னால் முடியாது என்று எண்ணின ஒரு சூழ்நிலையில, குழப்பத்தோடு புரியாத ஒரு கட்டத்துல எலியேசர் அவனோடு இருந்த மிருகங்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்குது. எல்லாரையும் முழங்கால் போட வைக்கிறாங்க. 11 வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். சாயங்காலம் ஆன போது ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ள சொல்லி கொண்ட ஜெபம் என்னவென்ற, ஒட்டகங்களை மடக்கின்னு போட்டிருக்கல. நீங்க நினைக்கிறீங்க ஒட்டகங்களை அவர் அப்படியே ஆற போட்டிருக்காரு நினைக்கீங்க. உண்மையான டிரான்ஸ்லேஷன்ல ஒட்டகங்கள் நீல் டவுன் போட்டுச்சான். நீல் டவுன் அந்த இடத்துல போட்டு முழங்கால் படியிட்டதான். இவன் முழங்கால் போட்ட உடனே எத்தனை ஒட்டகம் அங்க இருந்துச்சு? வெரி குட், 10 ஒட்டகம். 10 ஒட்டகம் நீல் டவுன் போட்டுச்சான். ஆச்சரியமான முழங்கால் போட்டுச்சுங்க. படுக்கல, குத்த வைக்கல, உட்காரல. ஒட்டகம் குத்த வைக்க முடியும், ஒட்டகம் தூங்க முடியும், படுக்க முடியும். ஆனா ஒட்டகங்கள் முழங்கால் போட்டு நின்றுச்சு. ஏனென்றால் என்ன நடத்தின எஜமான் முழங்கால் போட்டிருக்கிறார். அவன் முழங்கால் போட்டு தனக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், கர்த்தாவே, 12 வசனம் பார்க்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, இன்றைக்கு ஒரு தயவு செய்தரலும். என் எஜமானுக்கு நான் பெண் பார்க்க வந்திருக்கிறேன். கவனிங்க, என் எஜமானுக்கு பெண் பார்க்க வந்திருக்கிறேன். நான் ஒன்னு சொல்றேன், இப்ப நான் ஜெபம் பண்றேன், ஒரு ஸ்திரீ வரணும். எப்படிங்க இதுல நடக்கும்? ஒரு ஸ்திரீ வரணும். வரும்பொழுது அந்த ஸ்திரீ சொல்லணும், என் தாகத்தை நான் சொல்ல மாட்டேன், தண்ணியை குடின்னு அவர் சொல்லணும். அவர் சொல்லணும், உமக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஒட்டங்களுக்கும் தண்ணியை கொடுப்பேன். அப்படி எந்த ஸ்திரீ சொல்றாலோ
அவள் தான் அந்த சொந்தக்கார பொண்ணு, அவள் தான் என் எஜமா நியமித்த பொண்ணு. இது நீங்க முட்டாள்தனமா என்னலாம் போய் விசாரிக்கிற விட்டு போட்டு எப்படி வருவா அவ? அது இந்த நேரத்துல எப்படி வருவா? அவளுக்கு வீட்டுல வேலை இல்லையா? இதுதான், இந்த இடத்துலதான் மனுஷனுடைய மூளை ஜீரோவாக மாறுது. அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. ஆண்டுடைய வார்த்தை தெளிவா சொல்ல இருக்கிறது, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே. 15 வருஷம் பாருங்க, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவ எப்ப கிளம்புனா, வீட்டை விட்டு எப்ப கிளம்புனா சொல்லுங்க? இவன் எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான்? எல்லாம் ஒரே கோயின்சிடென்ட் நடக்குது. இவன் கரெக்டா இந்த இடத்துல வந்து நிப்பான். இவன் இங்க வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் அந்த மகளை அங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கிளம்ப பண்ணிட்டாரு. நீங்க ஒன்றை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் யோசிக்கிறவர். அதுதான் நான் சொன்னேன், நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பார்க்கிறவர். இவன் சொல்றா, இவன் ஜெபம் பண்றா, கவனிங்க. இவன் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து நிக்கிறானா, எப்பவோ கர்த்தர் தம்முடைய கிரியைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆமாம் சொல்லுங்க. நம்முடைய தேவன் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறவர். கண்ணை திறந்தா வந்து நிக்கிறா. அவளை பார்த்த உடனே மகா ரூபவதி, புருஷனை அறியாத கண்ணியமா இருந்தா, கல்யாணம் ஆகாத பொண்ணை போல இருக்கிறா, புருஷனை அறியாதவளா இருக்கிறா, ரொம்ப ரூபவதியா இருக்கிறா. தண்ணி குடத்தோட முன்னாடி நிக்கிறா. கவனிங்க, எந்த குடத்தோட? தண்ணி குடத்தோட நிக்கிறா. எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவி அப்படின்னு கேட்கிறாரு. கவனிங்க. ஆண்டு வல்லமை கொஞ்சம் நீங்க அறிஞ்சீங்கன்னா இப்படி இருக்கவே மாட்டீங்க. தயவுசெய்து சொல்றேன், நீங்க ஆண்டு அறியாதனாலதான் உங்க வாழ்க்கையில தேவனுடைய செயல் மந்தமாகுது. உள்ளத்துல நான் பார்க்க முடியுது, கண்களில பார்க்கும்போது கண்ணீர் வருது. அவன் ஜெபிச்ச ஜெபத்தை அப்படியே தச்சுரூம கர்த்தர் வரைஞ்சு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு பாருங்க. தண்ணி கொடுத்து நிக்கிறா பாருங்க, வெறுமையா வந்து நிக்கல. ஏன்னா இவன் ஜெபம் பண்ண ஜெபம் என்னன்னா, குடிக்க எனக்கு தண்ணி வேணும். அதுதான், ஒரு பெண்ணு வேணும், ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். அந்த பெண்ணு 3 கத்திரத்துல வைக்கிறான். 3 அச்சு பிசகமா கத்தர் செய்யறாரு. தண்ணி கொண்டு எப்ப தண்ணி கட்டுல தண்ணி வந்துருச்சு, ரைட்டு. அடுத்து தண்ணி குடிச்சே அவளா சொல்லணும்னு அவன் சொல்றான். 14 வசனம் பார்த்தா தெரியும், நான் குடிக்க தண்ணி கேட்கும் பொழுது நீர் குடியும், உங்களுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணி என்ன செய்வேன்? கொடுப்பேன். அப்படி சொல்ற பொண்ணா இருக்கணும். நான் ஒட்டகத்துக்கு தண்ணி கேட்க மாட்டேன், அவளா ஒட்டக தண்ணி கொடுக்கணும். அதுதான் ஒரு ரூபவதி. அதுதான் தேவனுடைய ஆச்சரியமான காரியம். இவன் கேட்கிறான், தண்ணி கொடுக்கிறான். கொடுத்த உடனே அவ சொல்ற என்ன சொல்றதுமா, நீர் குடியும், உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணியை கொடுப்பேன். சொன்ன உடனே இவனுக்கு ஆச்சரியம், அப்படியே கண்ணு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. என்ன அதுதான் ஆச்சரியம். ஆண்டவர் இப்படிதான் நம்மளை வியப்புக்குள்ளாக்குவாரு. எப்படி இது நடக்குது? அவனுக்குள்ள ஸ்டன் ஆயிட்டான். எத்தனை ஒட்டகம் மொத்தம் இருக்குது? 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும் தெரியுமா? 100 லிட்டர் தண்ணி குடிக்கும். ஒரு குடத்துக்கு 18 லிட்டர். கவனிங்க, அப்பனா ஒரு ஒட்டகத்துக்கு குறைஞ்ச எத்தனை குடம் ஆகும்? 6 குடம் தண்ணி. ஒரு ஒட்டகத்துக்கு 6 குடம். அப்பனா 10 ஒட்டகம், 10 × 6 60 குடம். இறைச்சு கிணத்துல 60 குடத்தை தண்ணி இறைச்சு அந்த ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கிறா. இதுதான் உனக்கு ஆச்சரியம். எந்த ஸ்திரீ இப்படி செய்வா? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல இவருக்கு தண்ணி கொடுத்து 60 குடம் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. அதுதான் தேவனுடைய திட்டம். இன்னைக்கு நம்ம ஒரு குடத்தை தண்ணி தூக்குறதுக்கு கஷ்டப்படுறோம். இதுதான் குணசாலியான ஸ்திரீன் அடையாளம். புரியுதுங்களா? சோம்பேறி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எத்தனை பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு குடத்தை தண்ணி தூக்க முடியாம சோம்பேறியா இருக்கிறத வச்சு கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நடத்த மாட்டா. சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நான் கொடுக்க மாட்டேன், இப்படிலாம் செய்ய மாட்டேன், இப்படிலாம் சொல்ற பெண்ணெல்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை. தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரணும், சுறுசுறுப்பா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதோட ஆச்சரியம் அதுதான். இவன் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். முதலாவதா கர்த்தர் நமக்குள் செய்கிற ஆச்சரியம் என்னன்னா, நீங்க என்ன கேட்கிறீங்களோ அப்படியே தருவது ஆச்சரியம். அதுல ஒரு புள்ளி கூட மாறாது.
நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கவனிங்கம்மா, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு இம்மனால இருக்கிற புள்ளி கூட கர்த்தர் மாற்றாமல் அப்படியே தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசம் முடியறதுக்குள்ள தருவா, நிச்சயம் தருவா. அதுதான் ஆச்சரியத்திலே ஆச்சரியம். 10 காரியத்துல ஒரு காரியம் செய்வதில் ஆச்சரியம் அல்ல, 10 காரியத்துல 10 செய்து முடிச்சு ஆமைன்னு சொல்றாரு பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்றாரு பாருங்க. அதுதான் தேவனுடைய மகத்தான நன்மை, அவருடைய வல்லமை. எதெல்லாம் பெண்டிங்ல இருக்குது, ஆண்டவரே என்னை ஆச்சரியப்படுத்துங்க ஆண்டவரே. என்ன ஆச்சரியம்? நான் கேட்கிறதை அப்படியே எனக்கு தாரு. யவீர் என்றதான ஒரு பாஸ்டர், அவருடைய பிள்ளை 12 வயது பிள்ளை மரண அவஸ்தையில இருக்கிறார். யவீர் தேவனிடத்துல வந்து ஜெபிக்கிறாங்க. கவனிங்கம்மா, நிறைய பேருக்கு ஜெபத்தை முக்கியத்துவம் தெரியல. ஜெபிக்கிற ஏதோ போற போக்கில் 2 வார்த்தை சொல்லிட்டு போனா ஜெபம் நினைச்சிட்டீங்க. ஆண்ட வல்லமை தெரியாதனாலதான் இன்னும் நீங்க ஜெபிக்கவே ஸ்டார்ட் பண்ணல. அதனாலதான் இன்னும் அந்த டெமோன்ஸ்ட்ரேட் பவர் உங்க வாழ்க்கையில வெளிப்படல. நான் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புறேன். யவீர் என்பவன் ஒரு பாஸ்டர் வந்து தேவனுடைய ஏசப்பாக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஏசப்பாடு முன்னாடி வேண்டிக் கொள்ளுகிறான். ஏசப்பா எனக்கு ஒண்ணு செய்யணும். என்னப்பா செய்யணும்? என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து கையை வையும், அப்பொழுது அவள் என்ன பண்ணுவா? அப்படியே போட்டுருக்கு. அதனாலதான் இந்த பாயிண்ட் நான் வசனத்தை சொல்லல, சொஸ்தமாவான்னு சொல்லல. யவீர் சொன்ன வார்த்தை எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க நினைச்ச மாதிரி நானும் யோசித்தேன். வியாதியில கிடக்கிற சொஸ்தமாகணும் ஆண்டவரை ஜெபம் பண்ணலாம். ஆனா இவன் எப்படி ஜெபம் பண்ணான் தெரியுமா? 5:23 மார்க் 5:23 வாசிங்க. படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு பிழைப்பார். யாரை பிழைக்க சொல்லுவோம்? செத்தவங்களை என்ன செய்ய முடியும்? இருக்கிறவங்க பிழைச்சிட்டு தானே இருக்காங்க, அவங்களுக்கு பிழைக்க சொல்லணும். இருக்கிறவன் பிழைச்சு தானே நிக்கிறான். ஆண்டவரெல்லாம் காதுல கேட்டிருக்காரு பாருங்க, காதுல கேட்டிருக்காரு. என் மகள் மேல கையை வையும், அப்பொழுது அவள் என்ன பண்ணுவா? சத்தமா சொல்லுங்க, பிழைப்பாள். அப்ப அவனுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை செய்யறாரு அவனுக்குள்ள. கவனிங்க, அதை அவன் புரிஞ்சுட்டு தேவ திட்டம் தெரியாம அவன் பேசுறான். இது தேவனுடைய ரூட்டு. ஆண்டவர் போறதுக்குள்ள அந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சு? செத்து போயிருச்சு. இவன் சொன்ன ஜெபம் என்னது? பிழைப்பான். என் மகள் பிழைக்கணும், அவன் செத்து போயிருவா. அவனுக்கே தெரியல. அவன் ஆண்டவர் அப்படி பேச வைக்கிறார். அவன் ஜெபிச்சதை கேட்டாரு, கேட்டபடி அங்க நடக்குது. நடந்தது, அவன் செத்து போயிட்டா. செத்து போனவளை கவனிங்க, 41-42 ஏசப்பா கையை வைக்கிறார். ஏசப்பா கையை வைக்கணும்னு சொன்னா கையை வச்சுட்டாரு. கவனிங்க, ஏசப்பா நீர் அவள் மேல் உம்முடைய கையை வையும் என்று சொன்னார். அதே மாதிரி கையை வைக்கிறார் ஆண்டவர், கையை வைக்கிறார். அடுத்து அப்பொழுது அவள் பிழைப்பா. கையை வச்ச உடனே ஆண்டவர் வல்லமை வெளிப்பட்டுச்சு, எழுந்து உட்கார்ந்து பிழைச்சிட்டா. செத்து போனவ சொல்லுங்க 48 வாசிங்க. உடனே சிறுவன் எழுந்து நடந்தால், அவர் 12 வயது உள்ளவளா இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எந்த அற்புதத்துல இந்த வார்த்தை வராது, சில அற்புதத்திலிருந்து ஆச்சரியம் என்ற வார்த்தை வரும். அம்மா கவனிக்கிறீங்களா? உங்க ஜெபத்தின் வார்த்தையை யார் கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ, ஜெபத்தின் வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். அதனாலதான் சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க சொல்றேன். தாய்மார் நிறைய பேர் ஜெபம் பண்றது கிடையாது. பிள்ளை வச்சுட்டு இருக்க தாய்மார்கள் முழங்கால் போட்டு ஜெபிப்பது கிடையாது. அதனாலதான் அந்த வல்லமை உன் வாழ்க்கையில வெளிப்பட மாட்டேங்குது. வெறும் சோத்திர ஏசப்பா அது என்னமோ உளர்றோம் நம்ம ஜெபத்துல. ஆண்டவருக்கு சில நேரம் புரியாது, சரிங்களா? உளர்ற பேதுரு அப்படிதான் உளறினான். மருவ மலையில பேதுரு என்ன பண்றான்? தூக்கத்துல உளர்றான். ஆண்டவரே இங்க இருந்துருவான், இங்க கூடாரம், இங்க ஒரு வீடு மலையில கட்டிட்டு இங்கே கூட இருந்துருவான். ஓகே ஆண்டவரே, தூக்கத்திலே சொல்றான். அப்படியே எழுதி வச்சுக்காங்க, தூக்கத்துல சொன்ன வார்த்தையான். ஆண்டவர் பார்த்தார், ஒண்ணுமே சொல்லல, கீழே இறங்கிட்டாரு. பைத்தியக்காரன் புலம்பிட்டு இருக்கான் பாரு. ஏதோ மருவத்தூர் சொன்னாரா? இல்ல. நம்ம சில நேரங்களில் ஜெபத்துல உளறதுனாலதான் ஏதோ பாவம் ஏதோ அனாதை கட்டிட்டு நடக்குது அப்படின்னு போயிடுறாரு. அவருக்கே புரிய மாட்டேங்குது என்ன ஜெபம் பண்றோம், எப்படி ஜெபிக்கணும். ஆண்டோட கேளுங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகா பாடுற ஒரு பாட்டு, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்
எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வசனத்தின்படி ஜெபிக்கணும், புரிந்து கொண்டு ஜெபிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவர். எப்படி பாருங்க, இதெல்லாம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்த வாழ்க்கை. ஏன் சில பேர் சொன்னதெல்லாம் நடக்குது, சில பேர் ஜெபிச்சதெல்லாம் ஏன் நடக்குது? நமக்கு மட்டும் ஜெபம் பண்ணிட்டே கிடக்குறோம், ஏன் நடக்கல? ஆண்டு சொல்ல, உன் ஜெபம் இன்னும் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க நினைக்கிறீங்க தேவ சித்தம் இல்ல, தேவ சித்தம் இல்ல. இது நம்முடைய மன பிராந்திய சில நேரங்கள் இருக்கலாம், சில நேரங்களில் தேவ சித்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா பல நேரங்களிலே கர்த்தர் கேட்டதை கொடுத்து நம்மை ஆச்சரியப்படுத்த விரும்புகிறார். ஆனா நம்ம தேவ சித்தமும் இல்ல, ஆண்டுக்கு புரியுற வண்ணமா ஜெபிக்கிறது இல்ல, இன்னும் சொல்ல போனா ஜெபிக்கிறதே இல்லை. அதனாலதான் நம்ம கண்களில் இன்னும் ஆச்சரியமான காரியத்தை என்ன நடக்குது? ஏதோ வண்டி ஓடுது பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன் பாஸ்டர். எப்படி குடும்பம் இருக்குது? ஏதோ குடும்பம் இருக்குது பாஸ்டர். ஏதோ என்ற வார்த்தை சொல்றதுக்கா உனக்கா ஜீவனை கொடுத்து இன்னைக்கு உயிரோடு இருந்து வல்லமை வெளிப்படுத்த ரெடியா இருக்கிறாரு. ஏதோ என்று சொல்லவில்லை, இதோ இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். ஏதோ என்ற வார்த்தை பிசாசுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஏதோ பொழப்பு ஓடுது, ஏதோ வண்டி ஓடுது, ஏதோ வாழ்க்கை ஓடுது, ஏதோ சாப்பிட்டு குடி இருக்கிறோம், ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு ஏதோ கிறிஸ்தவனை நடைபெறாம வாழ்ந்துட்டு இருக்கிற, இதெல்லாம் பிசாசு கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் எந்த இடத்துலயாவது ஏதோ என்று சொல்லவில்லை. இதோ இதோ இதோ, இதான் என் பிள்ளை, இதான் என் வல்லமை, இதான் என் மகிமை. கர்த்தர் அப்படி காட்ட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. கேட்டதை கொடுத்து ஆச்சரியப்படுத்துவா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற வரத்தை ஆண்டவர்ட்ட என்ன செய்யுங்க? 4வது வாரம் முழு ஜெபம் இருக்குது. முழு ஜெபத்தை அப்படி நிக்லேட் பண்ணவே கூடாது. சில பேர் இந்த ஜெபத்தை அவமரியாதை பண்றாங்க. இந்த 4 ஜெபம் வைக்க முடியல, ரைட், ஓகே. 4வது வாரம் ஜெபத்துல வந்து தேவ சமூகத்துல என் தேவன் நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வார் என்று எதிர்பார்ப்போடு வாருங்கள். கர்த்தர் செய்து காண்பிப்பா. செய்யாட்டினா ஏன்டா வந்து சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அவரை. அல்லேலூயா. நம்மப்பா தானே. அல்லேலூயா. நீர் சொன்னீர், நீர் ஏன் செய்யவில்லை கேட்கலாம். உண்மையா விசுவாசத்தோடு எப்படி ஜெபிக்கணும் இங்க கற்றுக் கொடுக்கப்படும். அப்படி ஜெபிக்க, ஊக்கத்தோடு ஜெபிக்க. கேட்டதை கொடுக்கிறவன். 2வது வாசிங்க, அப்போஸ்தலர் 2:10. சீக்கிரம் வாசிங்க, அப்போஸ்தலர் 2:10. பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூதமாக தமிழ்ந்தவர்களும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் 12 எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். என்னவாய் முடியும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 3:10 வாசிங்க. இன்னொரு காரியத்தை, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே அப்போஸ்தலர் 3:10 வாசிங்க. தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். தேவாலயத்தின் வாசல் அண்டையிலே உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். பிறவி சப்பானிக்கு கர்த்தர் செய்த காரியம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினது. கர்த்தர் நல்லவர். இங்கே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி 2வது விதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிறவி சப்பானி, தாயின் வயிற்றிலிருந்து கால் வழங்காதவனாய் சப்பானியாய் இருந்ததான ஒரு மனிதன். அவனுடைய வயது என்ன? 40 வயதுக்கு மேற்பட்டவன். 40 கிராஸ் ஆயிடுச்சு. 40 வருஷமாய் நடக்க முடியாத ஒரு சப்பானிக்கு கர்த்தர் செய்த செயல் அவனையும் ஆச்சரியப்படுத்தினது, அவனை சூழ்ந்த மனிதனையும். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க வசனத்துல? சத்தம் அல்லையில சொல்லுங்க அப்பா. இவன் கேட்டதை கர்த்தர் கொடுக்கல. பிறவி சப்பானி கேட்டதை கர்த்தர் கொடுக்கவில்லை. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் ஜெபிக்க சர்ச்சுக்கு வர்றாங்க. ஜெபிக்க சர்ச்சுக்கு வரும் பொழுது அவர்களிடத்துல இவன் என்ன கேட்டான்? வெரி குட், பிச்சை கேட்டான்.
பிச்சை கேட்டான். அவன் கேட்டதை கொடுத்தால் இங்க ஆச்சரியமான வார்த்தை எழுத வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அவன் கேட்டதை கர்த்தர் கொடுக்கல. என்ன நடந்துச்சுன்னா, அவன் கேளாத அற்புதத்தை கர்த்தர் அங்கே செய்தார். கொஞ்சம் கூட அவன் நினைக்கவே இல்லை, கொஞ்சம் கூட அவன் கேட்கவே இல்லை. எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும், நான் எழுந்து நடக்கணும், நான் சர்ச்சுக்குள்ள போகணும் என்று அவன் கேட்கவே இல்லை. கேளாததை செய்து கர்த்தர் நம்மை ஆச்சரியப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கேட்டது பிச்சை, ஆனா பெற்றுக்கொண்டது அற்புதம். அற்புதம் மாத்திரமல்ல, 16 வசனத்து கடைசி வார்த்தை போடப்பட்டிருக்குது, சர்வாங்க சுகம். உச்சிலிருந்து, சர்வாங்கன்னு என்ன தெரியுமா? இந்த முடியிலிருந்து உள்ளங்கால இருக்க சதை நரம்பு வரைக்கும் தெய்வீக சுகம். புது மனுஷனா மாத்திட்டாருங்க. ஏதோ காலை மட்டும் சரி பண்ணி கை காலெல்லாம் பலவீனத்தோடு 40 வருஷமா உட்கார்ந்துருக்காங்க நடக்க முடியாம. அப்ப கை காலில் எவ்வளவு பலவீனம் இருக்கும் கவனிக்கிறீங்களா? எவ்வளவு பலவீனம், நரம்பெல்லாம் செயல்படாம இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் தொட்டாரு, முடியிலிருந்து, அந்த வார்த்தை அப்படிதான் உண்மையான மூலம், முடியிலிருந்து உள்ளங்கால இருக்கிற கடைசி நரம்பு வரைக்கும் வல்லமை பாய்ந்து சர்வங்க சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏதோ ஒரு காண தொட்டு சனக்கு நடந்து கொஞ்சம் நடந்துட்டேன் அப்படியே உள்ள போயிடுறேன், அதெல்லாம் தேவனுடைய வல்லமை. ஒரு புது மனுஷன், 40 வயது பலனுள்ள மனுஷன் தேவாலயத்துக்கு வரும் பொழுது எப்படி வருவானோ அப்படி கர்த்தர் அவனை உள்ள வர வச்சார். எப்படி வந்தான் தெரியுமா? உள்ள வரும்போது எப்படி வந்தான்? வாசிங்க 8ஆம் வசனம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவருடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். சனக்கு நடந்து வரல. நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவரே ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரே, அப்படிதான் உங்க குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணிட்டீங்க. ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா, இப்படி இருக்கிறப்பா, ஏதாவது பார்த்து பிச்சை போடுங்கப்பா. ஏய், பிச்சை கேட்பதற்காக நான் உன்னை பிள்ளையா மாத்தல, உன்னை ஆச்சரியப்படுத்துகிறது வல்லமை வெளிப்படுத்த உன்னை பிள்ளையா மாத்தி இருக்கிறேன். ஆண்டவரே அப்படி ஒரு நாளும் ஜெபிச்சுதான் தயவுசெய்து சொல்றேன், ஏதாவது செய்யும். சரிங்களா? ஏதாவது செய்யும். ஆக்சுவலா அந்த பாடலே தப்பா இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. நீங்க தான் ஏதாவது அப்படி ஜெபிக்க, அந்த பாட்டு பாடுற போதுல அந்த வரியை ஸ்கிப் பண்ணுவது எனக்கு மனசு தோணும். ஏதாவது செய்யும். அது பிச்சைக்காரனுடைய வார்த்தை. தப்பா சொல்ல, அவர் வருஷத்தோடு எழுதிக்கிறார், கத்த நல்லவர். ஆனா அந்த நான் தப்பா சொல்றதுல உண்மை பாக்குறீங்க. ஆண்டவர் ஏதாவது போடணும், அப்படிதான் ஏதாவது கிடைக்குமா தான் எழுதிக்கிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் அவன் கேளாததை கர்த்தர் கொடுத்தா. அப்படி ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் நான் கேளாதது, ஒருவேளை நீங்க மறந்துடுங்க, ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவர் இதை எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியல, கேளாதது எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஜெபம் பண்ண, ஆண்டவர் கேளாதது இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றார், நீ ஜெபிச்சதுக்கு மேல நீ கேட்க மறந்ததையோ நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்துவேன். நீ என் சமூகத்துல இருக்கிறாய், அவ்வளவுதான். அதான் மெயினான காரியம். என் சமூகத்துல வந்து நிற்கிறாய், ஏதோ குருவி மொழியில சொல்ற ஜெபத்தை செய்கிற, ரைட், ஓகே, அதை கரெக்டா கேட்கிற. ஆனா இன்னொன்னு ஆச்சரியப்படுத்த விரும்புறேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை, நீ கேட்காத மேன்மையை, நீ கேட்காத சுகத்தை நான் உனக்கு கொடுப்பேன். லிஸ்திரா என்ற பட்டணத்துல பிறவி சப்பானி ஒருத்தன் இருந்தான். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8 to 10 பார்த்தீங்கன்னா தெரியும். பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். கவனிங்க, பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிறவி சப்பானி, அவன் சுகம் வேண்டும் என்று அவன் கேட்கவே இல்லை. கவனிக்கிறீங்களா? சுகம் வேண்டும் என்று அவன் கேட்கவே இல்லை. அவன் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற, அவ்வளவுதான். ஆனா என் ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துகிறார். உண்மையாய் தம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கும். இந்த வார்த்தை யாருக்கும் நேரம் வருகிறது. தம்முடைய வசனத்துக்கு நடுங்கி நொறுங்குண்ட இருதயத்தோடு தம்முடைய வசனத்தை நடுங்குகிறவனையே நோக்கி பார்த்து அவர் ஆச்சரியப்படுத்துகிற தெய்வம் அவர். நிறைய பேர் வசனத்தை மதிக்க மாட்டாங்க தெரியுமா? ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் போது சில பேர் வசனத்தை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. என்ன பிரசங்கம், எப்போ முடியும், எப்போ வந்து கழுத்து அறுக்கிற மாதிரி இருக்குது, ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது, ஐயோ உருண்டுட்டு வருவாங்க சில பேர். பார்த்துருக்கீங்களா?
இங்க ஒருவேளை இருக்காம இருக்கலாம், இருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. ஆண்டவர் சொல்றது வெளியிடுங்க. எப்ப முடியும் எப்ப முடியும் எப்ப முடியும். அப்படிப்பட்டவனுக்கு ஆச்சரியமான காரியம் நடக்காது. இந்த பிறவி சப்பானி வசனத்தை தாகமாய் கேட்கிறான். பேசுறாரு பேசுறாரு பேசுறாரு, மணி ஆகுது, டைம் ஆகுது, கால் இப்படி இருக்குது, வீட்டுக்கு போலாமே அப்படின்னு நினைக்கவே இல்லை. கேட்டுக்கிட்டே இருக்கிறான் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த பிறவி சப்பானிக்கு ஆலயத்தின் நடுவில் இருந்தவனுக்கு வசனத்துக்கு சர்ச்சுக்குள்ள போகணுமே அங்கலாய்ப்பு. சர்ச்சு சர்ச்சு ஆண்டவர் ஆண்டவர், அது அப்படியே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்டவனை நோக்கி பார்க்கிறா. இங்க லிஸ்திர பட்டணத்துல வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிற வாஞ்சை உள்ளவன் மேல கர்த்தர் நோக்கமா இருக்கிறா. 2 பேருக்கு நடந்தது எங்க ஆச்சரியம். அங்க பாருங்க, அவன் வசனத்தை கேட்டான். 14:8-9 பார்த்தீங்கன்னா தெரியும். பவுல் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. இது அவன் கேட்டானா? நான் எழுந்து நடக்கணும் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி கேட்டானா? கேட்கவே இல்லை. அப்புறம் ஏன் கொடுத்தாரு? அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா அவனை கர்த்தர் ஆச்சரியப்படுத்தினான். அந்த பட்டணமே ஆச்சரியத்துக்குள்ளானது. லிஸ்திர பட்டணமே ஆச்சரியத்துக்குள்ளானது. இதுதான் தேவனுடைய ஸ்பெஷல். எப்ப செய்வார் தெரியாது, எப்படி செய்வார் தெரியாது. ஆனா அதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தெய்வம். நீங்க கேளாத நேரத்துல கேளாத காரியத்தை கர்த்தர் சரியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். நல்ல சத்தமா சொல்ல வேண்டாம், ஆமென் சொல்லுங்க. இப்ப இருந்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா உச்சாம கேட்கறவங்க மத்த அல்ல ஆமென் சொல்லுங்க. அப்போ நாம மகிமை. கேளாத காரியத்தை கர்த்தர் வசனத்தை கவனிங்க. அதனால அற்புதம் உங்களை தாண்டி போக கூடாது என்பது தேவனுடைய திட்டம். ஆனா பிசாசு அற்புதம் உங்களை தாண்டி போக வேண்டும் என்பதில் அவன் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறான். வசனத்தை கண்ணும் கருத்துமாய் கேட்டு அற்புதம் தானாய் நடக்கும். அந்த பாருங்க, அந்த 100க்கு அதிபதி, அந்த 100 பட்டணத்து அதிபதி, அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துல பாருங்க. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துல கொர்நேலியு பேதுரு பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க. 10 அதிகாரத்துல பேதுருவின் பிரசங்கத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 44 வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும், சத்தமா சொல்லுங்க, யாராவது பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணாங்களாங்க? கேளாததை கர்த்தர் சொன்னார். ஏன்? வசனத்தை உண்மையாய் கவனிக்கிறவர்களுக்கு கேளாத ஆசீர்வாதம் வரும். வசனத்தை கேட்காதவனுக்கு மேல சொல்லுங்க, இந்த நன்மை வராது. கவனிக்கிறீங்களா? கவனிக்க ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறவங்க மேல ஆச்சரியத்தை ஏற்படுத்துவா. 3 இடத்துல பாரு, 3 இடத்துல வசனத்தை தெய்வீகமாய் கவனிச்சவங்களுக்கு தான் ஆச்சரியமான காரியம் நடக்குது. நீங்க வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்கீங்களா? வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வல்லமை சோத்திரம் அவங்களுக்கு நடக்குது. சோத்திரம். ஆண்டவர் கேட்பா, உனக்கு நான் செய்யணும் விரும்புறேன், நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ கையை தட்டுற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியம் அடைய வேண்டும். நீ என் பக்கம் திரும்பு. 66வது ஏசாயா 66 நினைக்கிறேன். ஆவியில் நொறுங்கொண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்தை புறக்கணிக்க கூடாது. அதனால ரொம்ப முக்கியம். 2வது கேளாத நன்மை வசனத்தை நோக்கி பார்க்கிற மனிதர்கள் மேலே வரும். ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தை செய்தவர்கள் வேத வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு செவியை அடைத்து கொண்டு வசனத்தை கேட்காம ஜெபிக்கருடைய ஜெபத்தை கர்த்தர் புறக்கணிப்பார் என்று நீதிமொழியில் போட்டிருக்கு. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவி அடைத்து கொண்டு வாயில் அல்லேலூயா சோத்திரம் அதை தார இதை தார கேட்கிற மனுஷன் வாழ்க்கையை கர்த்தர் சொல்லுவாரு, உன் ஜெபத்தையும் கேட்க மாட்டேன், உனக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்ய மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். திரும்ப கர்த்தர் சொல்றாரு, வசனத்தை நோக்கி பார்த்த பிறவி சப்பானிக்கு, வசனத்தை உற்று பார்த்த பிறவி சப்பானிக்கு, வசனத்தை தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த கொர்நேலியு வீட்டார் மேலே கேளாத ஆச்சரியமான அதிசயங்களை நான் செய்தேன். உங்க குடும்பம் அப்படி இருக்கணும். வசனத்தை மேல தாகம்.
வீட்டுல செல்போன் இருந்துச்சுன்னா வீட்டுல வசனம் ஓடிட்டு இருக்கணும். டிவி இருந்துச்சுன்னா வசனம் ஓடணும். வசனம் தான் வீட்டுல இருக்கணும். சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, நான் பரதேசியா தங்குகிற வீட்டிலே வசனங்கள் கீதங்களாய் மாறுகிறது. வீட்டுல வேற எந்த சத்தமும் கேட்க கூடாது. வசனம் 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 வசனம். நோக்கி பாருங்க, காலையில் எந்த சொல்ற வசனத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பா. அன்றைக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும். நடக்கும். இது கர்த்தருடைய தீர்க்கமான வார்த்தை. வசனத்தை மதிக்காதவனை கர்த்தர் மதிக்க மாட்டார். வசனத்தை கையில் எடுக்காதவனை கர்த்தர் தம்முடைய கையில எடுக்க மாட்டார். வசனத்தை பைபிள ஷோகேஸ்ல வச்சு அழகு பார்க்கிறவனை கர்த்தர் ஓரங்கட்டி வச்சு பார்ப்பார். அவ்வளவுதான். வசனத்தின் மேல் நடுக்கம், பயம், அஞ்ச வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கேட்கிறதே தருவான், கேளாததே தருவான். இன்னொன்னு சின்ன ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா 5:9 அங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று. ஒரு ஆச்சரியம் நடக்குதுங்க. கவனிங்க, கவனிக்கிறீங்களா? இங்க கேட்டதை கத்த தரல, இங்க கேளாததை கத்த தரல. கவனிச்சிங்களா? ஆமா, வசனத்தை தெளிவா கவனிங்க. பேதுருவை ஆச்சரியப்படுத்தின 3வது செயல். இரவு முழுதும் மீன் பிடிக்கிறான், மீன் அகப்படல. காலையில கரையில வெறுமையா வந்து நிக்கிறான், நொந்து போய் நிக்கிறான், ஒண்ணுமே நடக்கலையே. இவ்வளவு திறமை யூஸ் பண்ணி பார்த்தோம், மீன் பிடிக்கிறதுக்கு இவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்தோம், முழுவதும் வலைய போட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்தோம், ஒத்த மீன் கிடைக்கலையே. நொந்து போய் நிக்கிறான். இப்ப ஆண்டோடைய வார்த்தை வருது. பகல்ல வேலை ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்புறதுக்கு வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் அங்க அவன்கிட்ட பேசி போட்டை வாங்கிட்டு பேசிட்டு வலையை கொண்டு போய் ஆழத்துல போடு. கவனிக்கிறீங்களா? என்ன ரூட்டுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். வலையை கொண்டு போய், இப்ப எந்த நேரம், என்ன நேரம் ஆகி வச்சது? பகல் நேரம் ஆகிடுது. பகல் நேரத்துல மீன்கள் மேல என்ன செய்யாது? ஏன் நைட்டு வருது? மீன் ஏன் மேல வந்து நிக்குது? நான் மீன் பிடிக்கிறத கேட்டேன். மீன் பிடிக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், மீன் வந்து ஏன் வந்து நைட்டு வந்து மேல நிக்க, ஏன் நைட்டு வலைய போடுறாங்க? நைட்டு தான் மீன் ஃபுல்லா மேல வந்து நிக்குமா? வலைய போடுறவங்க கடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 அடி கீழே இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு வலைய உள்ள இறங்க மாட்டாங்களாம். ஒரு அடிக்கு தான் வலை உள்ள கிடக்குமா, போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு அடிக்கு தான் கிடக்குமா. அந்த ஒரு அடிக்குள்ள கிடக்கிற மீன் தான் இங்க வியாபாரத்துக்கு வருது. புரிஞ்சுங்களா? அப்ப ஏன் 60 அடி 50 அடி 100 அடிக்கு ஆழத்துல கிடக்கிற மீன் அந்த ஒரு அடி தூரத்துல வந்து நிக்கிற காரணம் என்ன அப்படின்னா, இரவு வேளையில தான் ஆக்சிஜன் கிடைக்குது. இதான் ரியாலிட்டி. இரவு வேளையில தான் ஆக்சிஜன் கிடைக்குது. எவனுக்கு பயந்து கோயில மேல வரல, வெளிச்சத்துக்கால மேல வரல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சிஜனை சுவாசிப்பதற்காக தான் மேல வருமா, வந்துட்டு நல்லா சுவாசிட்டு கீழே போவான், மறுபடியும் மேல வருமா, சுவாசி கீழே போமா. நைட்டு முழுவதும் அதுக்கு கிடைக்கிற ஆக்சிஜன், செதிலுக்குள்ள போகிற ஆக்சிஜன் தான் பகல் நேரத்துல ஃபுல்லா கீழே சுத்திட்டு இருக்குது. இதான் ரியாலிட்டி. இதனாலதான் இந்த டெக்னாலஜி நைட்டுக்குள்ள யூஸ் பண்றாங்க. இப்ப பகலாகி விட்டது. பேதுரு பார்த்து சொல்றாரு, பகல் என்ன பண்ண வலைய போடு. இவன் சிரிச்சிருப்பான். என்ன சிரிச்சிருப்பான்? பகல்ல மீன் வராது. டெக்னாலஜி தப்பா சொல்றாரு. இவன் கொஞ்சம் கூட யோசிக்கல, எதிர்பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ், எதிர்பார்த்திராத ஒரு காரியத்தை சொல்றாரு, வலைய போடு. இவன் சரி ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை வலைய போடுறேன், ஏன்னா நீர் வல்லமையுள்ள எனக்கு தெரியும். கீழ்படிஞ்சான், பகல வலைய போட்டான். எவ்வளவு மீன் கிடைச்சிச்சு? 1 கிலோவா 2 கிலோவா? அவன் படகு நிரம்பிச்சு. யாரு அங்க எத்தனை படகு நின்னுச்சு? அந்த கடற்கரையில எத்தனை படகு நின்னுச்சு? அந்த நேரத்துல 2 தான் நின்னுச்சு. அதனாலதான் 2 நிரப்பினார். புரியுதா? அந்த நேரத்துல 2 தான் இருந்துச்சு, 2 நிரப்பினார். 5 இருந்தா 5 நிரப்பியிருப்பா, 4 இருந்தா 4 நிரப்பியிருப்பா, 10 இருந்தா 10 நிரப்பியிருப்பா.
அந்த அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இவனுடைய படகு, இவன் கூட்டாளியுடைய ஒரு படகு அங்க கரையில் நிக்குது. அவ்வளவுதான், ரெண்டு தான் நிக்குது. அவன் அழைக்கிறான், ஏ வாங்கடா, போட்டு எடுத்துட்டு வாங்கடா, மீன் வந்துகிட்டே இருக்குடா, ஏ வாங்கப்பா வாங்கப்பா. பார்த்தா ஒரு படத்தை, வா நீ அது வா, நீ அது வா, வந்து நின்னு அதுல அள்ளி போடுற மீன் வருது. எப்படி நடக்குது அங்க சொல்லுது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். வார்த்தை சொல்லுங்க, எல்லாரும் எல்லாரும் கவனிங்க கவனிங்க கவனிங்க, ஆச்சரியப்பட்டார்கள். எதிலே கர்த்தர் விசேஷமானவர்? எதிர்பார்த்திராத நேரத்தில் எதிர்பார்த்திராத நன்மைகள் வரும் பொழுது ஒரு ஆச்சரியம் உண்டாகும். கேட்டதை தருவார், கேளாததை தருவார், எதிர்பார்த்திராததை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. நிறைய சொல்ல எனக்கு ஆசை, ஏன்னா ஆண்டவர் இப்போ ஒரு நல்ல ஃப்ளோ கொடுத்துட்டு இருக்காரு. கவனிங்க, எதிர்பார்த்திராத காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்யும். நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க, இது எப்படி எனக்கு வரும், எப்படி நடக்கும். அதுலதான் நன்மையும் ஆசீர்வாதமா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஒரு காரியம் அப்படி யோசித்தீங்கன்னா தயவு சொல்றேன், இதெல்லாம் எனக்கு வருமா பாஸ்டர், இதெல்லாம் எனக்கு நடக்குமா பாஸ்டர், இதெல்லாம் எனக்கு வந்து நிக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தயவு சொல்றேன், டக்குன்னு முழங்கால் போட்டுருங்க. அப்படி யோசிக்கிறீங்கனாலே ஆவியான ஏதோ ஒன்று கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. டக்குன்னு முழங்கால் போட்டு, நன்றி ஆண்டவரே, நீர் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற விசுவாசிக்கிற, நான் எதிர்பார்த்திராத நன்மைகள் எனக்கு வருவதாக. டக்குன்னு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, உள்ள வந்து நிக்கும் மீன். மீன் வந்து உங்க ஏரியால வந்து நிக்கும். ஆமென் சொல்லுங்க. யார் எதிர்பார்த்திராத நேரத்துல மீன் சிக்கினது, கர்த்தர் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கினா. இப்படிதான் நடக்கணும், ரூட் எல்லாம் கிடையாதுங்க. ஒண்ணுமே ஆண்டவர்ட்ட ஃபார்முலால தூக்கி குப்பையில கிழிச்சு போட்டுருங்க, எப்படி நடக்க ஒன்றும் தெரியாது. நான் ஓப்பனா அப்படி உங்க வீடு இருக்கணும். மற்ற வீடை பார்த்து நீங்க ஆச்சரியப்படக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள வந்தா, ஓ ஹல்லேலூயா, இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து கூட எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமான்னு சொல்லி அவர்களை ஜெபிக்க, தேவன் பக்கம் இழுக்க, உங்க குடும்பம் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்த்திராததை எதிர்பார்த்திராததை. இந்த நேரத்துல தான் பேதுரு ஞானி என்று எண்ணாதப்பா, நைட்டு தான் மீன் கிடைக்கும் எண்ணாத, இப்பயும் மீன் கிடைக்கும், எனக்கு கீழ்ப்படி, அவ்வளவுதான். எப்படி நடக்கும், எப்ப நடக்கும் அதெல்லாம் தெரியாது, கீழ்ப்படி, அவ்வளவுதான், நடக்கும், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. நடக்கும் நடக்கும். ஜெபம் பண்ண ஆச்சரியமான காரியம் நடக்கும். வசனத்தை மேல் தாகமாக இருந்தால் ஆச்சரியமான காரியம் நடக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஆச்சரியமான காரியம்